ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் இண்டியன் செஃப். இன்றைக்கி வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலாம் வித்தின் 5 minutes. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து நான் வச்சிட்றேன். கடாய் வந்து ஒன்ஸ் ரொம்ப ஹீட் ஆன பிறகு நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 to 4 tablespoon வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு நம்ம தாளிப்புக்கு போடுற மாதிரி போடணும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு கம்பல்சரி போடணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டால் உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் கருவேப்பிலை நல்லா வெந்த பிறகு, அதாவது உங்கள் லைட்டாக மிச்சரில் போடும்போது மொறுமொறுன்னு இருக்கும்ல, அப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் பண்ணி விடுங்க. நல்லா கிண்டிவிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சால்ட் ஆட் பண்ணும்போது தக்காளியோ வெங்காயமோ நீங்கள் எது போட்டாலும் சீக்கிரமாக அது குக் ஆயிரும். ஸோ அது ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், சில்லி பவுடர். அடுத்து 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆர் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்கியமானது நம்மளுக்கு பெப்பர். ஸோ பெப்பருக்கு வந்து இது 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஆட் பண்ணுவேன், கடைசியில் இறக்க போகும்போது கூட நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு பெப்பர் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து மெயினாக தனியாத்தூள், அதாவது கோரியாண்டர் பவுடர், மல்லித்தூள். நான் வெறும் தனி மல்லித்தூள் தான், அந்த பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் மல்லித்தூள் எல்லாமே நான் வீட்டில் செஞ்சது தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, நான் அதை காமிக்க மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நான் தனியாக சிக்கன் எடுத்து குக்கரில் 4 to 5 விசில் நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த சிக்கனை வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கனை வேக வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைச்சே தான் ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு ஃபெயிலியரும் கிடையாது. ஸோ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்டிட் பண்ணுங்க, நல்லா அதை குக் பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் மீடியம் சிம்மில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4 to 5 minutesக்குள்ளே தான் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு பெப்பர் சிக்கன் கிடச்சிரும். பிகாஸ் குக்கரில் விசில் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறக்கு ஒன்லி 5 minutes. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அப்படியே டெம்ப்டிங்காக இருக்கும் பார்க்குறக்கே. ஸோ உடனே அவ்வளோதான், உங்கள் பெப்பர் சிக்கன் ரெடி. 5 minutesக்குள்ளேயே எனக்கு ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து ஃபேக் நியூஸ் கிடையாது, 5 minutes தான். ஸோ இது ரெடி டு சர்வ். நீங்கள் நல்லா சர்வ் பண்ணி நல்லா உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ சண்டே லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனில் ஒன் ஆஃப் த டிஷ் இது ஒன்று. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் உங்கள் வீட்டிலே கேட்பாங்க, இது வீட்டில் தான் செஞ்சமானு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.